பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகத்துவம், புகழும், துதியும், ஆராதனையும் என்றென்றும் உண்டாவதாக. ஆவியான தேவனுக்கு மகத்துவமுள்ள அர்ப்பணிப்பை நாம் கொடுத்து அவருடைய அபிஷேகத்தால் நாம் ஆவிக்குரிய மனிதர்களால், ஆவிக்குரிய ஜனங்களாய், ஆவிக்குரிய பிள்ளைகளாய் நாம் புதுபலன் அடைந்து சாத்தானை ஜெயிப்போமாக, உலகத்தை ஜெயிப்போமாக. ஆவியானவர் இயேசுவின் நாமத்தில் நம்மை நிரப்போம் நாள் இந்த நாள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம் இதை நமக்கு சொல்லுகிறது. வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள் என்று சொல்கிறது. ஆமென் அன்பானவர்களே, பாஸ்கா விழாவுக்கு பிறகு உலகமெங்கும் இருக்கிற தெய்வ பக்தியுள்ள அத்தனை தேவ மனிதர்களான யூதர்களும் ஒவ்வொரு வருஷமும் எருசலேமுக்கு வந்து விடுவார்கள். அதுதான் பெந்தேகோஸ்து நாள் என்று நிறைவேறிய ஒரு அற்புதமான சம்பவம். வானத்தின் கீழ் இருந்து வந்த எல்லா தேசத்தாரும் எருசலேமுக்கு வந்திருந்தார்கள் என்று படிக்கிறோம். இதனுடைய ஆரம்பத்தை எங்கே காணலாம் தெரியுமா? ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் முதல் 6 வசனத்தில் காணலாம். அப்பொழுது ஒரே மொழி, ஒரே இனம், ஒரே ஜனமாய் பாபிலோனிலே அவர்கள் இருந்தபோது, நமக்கு பேர் உண்டாக நாம் ஒரு உயர்ந்த கோபுரத்தை கட்டுவோம் என்று சொல்லி அவர்கள் எல்லோரும் தங்களுடைய பேர் விளங்க மேகங்களிலிருந்து தேவன் பேசுகிறதுனால உயர்ந்த கோபுரத்தை கட்டி தேவனையே பிடித்து விடுவோம் என்று ஒரு உயர்ந்த அகங்காரமான எண்ணத்தில், அன்றைக்கு மாம்சீகமான எண்ணத்தில் மனிதர்கள் பாபிலோனிலே உயர்ந்த கோபுரத்தை கட்டினார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? தேவன் கீழே இறங்கி வந்து ஒருவர் பேசும் பாஷையை ஒருவர் அறியாதபடி பல பாஷைகள் அவர்கள் வாயிலே வரும்படி தேவன் செய்தார். அதனுடைய விளைவு, யார் யாருக்கு என்னென்ன பாஷைகள் விளங்கியதோ அவர்கள் எல்லோரும் உலகத்தின் எல்லா திசைகளுக்கும் அவர்கள் சிதறி போனார்கள். ஆகவே மனிதனுடைய சுயநலத்தினால, அக்கிரமத்தினால, மாய்மாலத்தினால தேவனையே மேகத்தில் பிடித்து விடுவோம் என்று உயர்ந்த கோபுரங்களை கட்டி அவர்கள் அகங்கார உச்சிக்கு சென்றதை தேவன் சிதறடித்தார். உலகமெங்கும் அவர்கள் சிதறி போனார்கள். ஆனால் உலகத்தின் பாவங்களை சுமக்க வந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்தின் எல்லாருடைய அக்கிரமங்களையும், பாவங்களையும், மீறுதல்களையும், அநீதிகளையும், துரோகங்களையும், துன்மார்க்கங்களையும், அகங்காரங்களையும் சிலுவையில் அவர் சுமந்து அழித்து மனித குலத்தை அவர் மன்னித்து விட்டதின் விளைவு, அவருடைய ஆவியானவர் பெந்தேகோஸ்து நாள் அன்று எருசலேமிலே உலகமெங்கும் இருந்து வந்திருந்த மக்கள் கூடியிருக்கும்போது அவர் இறங்கி வந்தார். சிதறிப்போன மனிதர்கள் அக்கிரமத்தினால, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பினால, மன்னிப்பினால, அரவணைப்பினால சிதறப்பட்டவர்கள் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒன்று சேர்ந்த நாள் தான் பெந்தேகோஸ்து நாள். ஹல்லேலூயா! இன்றைக்கு தான் பரிசுத்த கிறிஸ்தவ திருச்சபை பூமியில் பிறந்த நாள். பேதுரு வழியாக அந்த ஆவிக்குரிய வல்லமையுள்ள பிரசங்கத்தை கேட்டு 3000 மக்கள் ஆண்டவராய் இயேசுவை தன் இரட்சகராக, மீட்பராக, தேவனாக ஏற்றுக்கொண்ட நாள். பரிசுத்த சபை உருவான நாள் பெந்தேகோஸ்து நாள். என் அன்பானவர்களே, இன்றைக்குத்தான் ஆவியானவர் அப்போஸ்தலர்கள் மேல் இறங்கி வந்து அவர்கள் பல தேசத்தின் பாஷைகளை பேசினார்கள். அவர்கள் எல்லோரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய மீட்பை பற்றி பேசினார்கள், மன்னிப்பை பற்றி பேசினார்கள், தேவனுடைய மனதுருக்கத்தை பற்றி பேசினார்கள். அவர்கள் ஏதோ வினோதமான கூச்சல்கள் போட்டு கொண்டிருக்கவில்லை, சத்தங்கள் போட்டு கொண்டிருக்கவில்லை. அங்கு வானத்தின் கீழ் இருந்து வந்திருந்த சகல தேசத்தாரும் அவருடைய சொந்த தாய்மொழி பாஷையில் அப்போஸ்தலர்கள் ஆவியானவரால் பேசப்பட்ட அந்த கிறிஸ்துவின் அன்பின் செய்தியை எல்லோரும் கேட்டார்கள். அவர்கள் எல்லோரும் மெய்யான தேவனை கண்டு கொண்டார்கள். இதுதான் கிறிஸ்து இயேசுவுக்குள் எல்லாரும் ஒன்று சேரும் ஆவியானுடைய மகத்தான ஒரு காரியம். ஆகவே இன்றைய திருச்சபைகளுக்கு
பணம் தேவையில்லை, இடம் தேவையில்லை, சொத்து தேவையில்லை. பரிசுத்த ஆவியானவர் தான் தேவை. இன்றைக்கு உலகம் எங்கும் வர்ணிக்க முடியாத அளவுக்கு பெரிய பெரிய சபைகள் எல்லாம் வர்ணிக்க முடியாத அளவுக்கு சொத்து சுகங்களிலே அவர்கள் உழந்திருக்கிறார்கள். ஆனால் பரிசுத்தம் இல்லை, பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை இல்லை. சுயநலம், மாம்சிக பெருமை, மாம்சிக பிரிவினைகள், மாம்சிகமான போதனைகள், மாம்சிகமான ஆடல் பாடல்கள், மாம்சிகமான விதங்கள் எல்லாம் இன்றைக்கு சபைகளிலே பெருகியிருக்கிறது. ஆனால் ஆவியானவருடைய ஆளுகை சபையில் இல்லவே இல்லை. இன்றைக்கு ஒரு சபையில் வினோதமாக பலவிதமான இசைக்கருவிகளை மீட்டி பல சத்தங்களை எழுப்புகிறார்கள். ஆனால் கவனித்து பார்த்தீர்களா? பெந்தேகோஸ்து நாள் என்று ஆவியானவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வரும்போது அந்த மாடி அறையில் எந்த விதமான இசைக்கருவிகளும் கிடையாது. ஆனால் ஆவியானவர் இறங்கி வந்தார். இன்றைக்கு இந்த சத்தியத்தை தான் பல ஆயிரம் சபைகள் இன்னும் உணரவே இல்லை. வெறுமனுமே விதவிதமான லட்சக்கணக்கான செலவு செய்து இசைக்கருவிகளை வந்து வினோதமாக நடனமாடி வினோதமாக சத்தம் போடுகிறதுனால பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வர மாட்டார். நாம் சுயத்தை சாகடிக்கும் போது, மாம்சிகத்தை சாகடிக்கும் போது, ஆண்டவர் இயேசுவை நம்முடைய அக்கிரமங்களால் சிலுவையில் அடித்ததை மன்னிப்பு கேட்டு நம்மை தாழ்த்தும் போது, கர்த்தருடைய சமூகத்தில் கதறும்போது தான் ஆவியானவர் இறங்கி வருவார். என் அன்பானவர்களே, பெந்தேகோஸ்து நாளான இன்று ஆதி அக்கினி ஊற்றிய அதே ஆவியானவர் இன்றைக்கு நம்மை நிரப்ப காத்திருக்கிறார். நம்மையே நாம் தாழ்த்துவோம், சுயத்தை சாகடிப்போம், மாம்சத்தை சாகடிப்போம். ஜாதி பெருமை, குலப்பெருமை, பணப்பெருமை, பதவி பெருமை, சுகப்பெருமை எல்லாம் சாகடிப்போம். தாகமுள்ளவர்களாக கிறிஸ்துவின் மேல் நம்மை தாழ்த்துவோம். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புவார். அன்பின் ஆவியால் நிரம்புவோம், வல்லமையின் ஆவியால் நிரம்புவோம், ஜெயத்தின் ஆவியால் நிரம்புவோம். ஆண்டவராக இயேசுவை மெய்யான கர்த்தர் என்று இந்தியாவெங்கும் உயர்த்துவோம். தேவன் தானே அந்த ஆவியானவருடைய தாகத்தை சபைகளுக்கெல்லாம், போதகர்களுக்கெல்லாம், ஊழியர்களுக்கெல்லாம், விசுவாசிகளுக்கெல்லாம் கொடுத்து ஆவியானவரால் நம்மை உயிர்த்தெழச் செய்வாராக. நாம் ஜெபிப்போம். அன்பின் தேவனே, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னீர். உமது ஆவியானவர் உலகமெங்கும் சிதறி போன மக்கள் கூட்டத்தை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நீர் ஒன்று சேர்க்க சித்தமானீரே தகப்பனே. அந்த ஒன்று சேரப்பட்ட அந்த நாளில் தான் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்த நாள். நமக்கு கோடி கோடி நன்றி அப்பா. எங்கள் சபைகளெல்லாம் இருக்கிற மாய்மாலங்கள், சுயநலங்கள், பிரிவினைகள், வாக்குவாதங்கள், சுய பெருமைகள், சுய மேன்மைகள், தங்களை தாங்களை பெரிய பெரிய அந்தஸ்தில் உயர்த்து கொண்டு தங்களுடைய பெருமையான சிங்காசனங்களை உயர்த்துகிறவைகளெல்லாம் உடைந்து போவதாக. ஆண்டவராக இயேசுவின் நாமம் உயரும். ஆண்டவரே, ஆவிக்குரிய ஜீவியங்கள் உயரும், பிதாவின் சித்தம் நிறைவேறும். அந்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை எங்களுக்கு நிரம்ப தாரும், நிரம்ப தாரும். இந்தியாவெங்கும் 140 கோடி மக்களும் இயேசுவே மெய்யான தேவன் என்று அறியச் செய்யும். ஆவியினால் எங்களை நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.